நீ இந்துவாரு, கிறிஸ்டினாரு, முஸ்லீமாரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நிம்மதியாரு, வசதியாரு, அதை பத்தி நீ தான் யோசிக்க. கோயிலுக்கு டெய்லியும் போறேன், கடவுளை நீ எதுவுமே செய்யல, சந்தோஷப்பட்டு எதுவுமே செய்யலேன்னு. டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணாம ஸ்கூலுக்கு வந்தா முட்டி போட வைப்பாங்க டீச்சரு. நீ ஒர்க்கும் பண்ணல, ஹோம் ஒர்க்கும் பண்ணல, ஜட்டி உருவி அமைச்சிருக்கணும் இறைவன். சும்மா அனுப்புறேன்னு சந்தோஷப்படு. கோர்ட்டு போட்டதால நீ டாக்டர் ஆக முடியாது. டாக்டர் ஆனதால உனக்கு கோட்டு போட்டிருக்காங்க. உண்மையிலே டாக்டர் ஆயிட்டா லுங்கி கட்டி கூட வைத்தியம் பார்க்கலாம். தயவுசெய்து உன் மதத்தை நம்பு. ஆனா ஒரே வாட்டி கண்ணை மூடி கொஞ்சமாவது நீ உன்கிட்ட நீயே பேசு. ரத்தத்துல டிஃபரன்ஸ் இருக்கா? இல்லையே. அப்ப மொத்தத்துல எப்பரா டிஃபரன்ஸ் இருக்கு? குருஜி சென்டர் 1000 ஓபன் பண்ணலாம், ஆனா இறைவனோட சென்டர் எங்க இருக்கு? அந்த சென்டர் இந்த சென்டர் தான்டா கண்ணு. இதுல நீ கரெக்டா இரு. இதை நீ மிஸ் பண்ணி எந்த சென்டருக்கு போனாலும் உனக்கு பிரயோஜனம் இல்ல. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கலான்ற ஒரு அறிவு உனக்கு ஏன் வரணும்னா, நீ எங்க இருந்தாலும் எல்லா நேரத்திலும் இறைவன் உன் கூட இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கணும். கசக்கவனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவும், ஆனா தேன் எடுக்க இன்டெலிஜென்ஸ் டிவைன் கிட்ட மட்டும் இருக்கு. அது டிவைன் இன்டெலிஜென்ஸ் தான் உதவும். 3 மதத்திலும் இறைவன் சொன்னதா முதல்ல சொல்ற ஒரே விஷயம், உன்னோட வாழ்ற சக மனிதரோட மூஞ்சில புன்னகைக்கு நீ காரணமா இருந்தா அந்த இடத்துல என்னோட அருள் உனக்கு பூர்ணமா இருக்கும்ன்றான். 3 மதமும் உன் கூட வாழ்ற சக மனிதனோட புன்னகைக்கு நீ காரணமா இருந்தா என் அருள் உனக்கு எப்படி இருக்கும்? பூரணமா இருக்கும். இன்முகத்தோடு பொன் பொருள் உரைக்கும் நற்சொல் கூறினால் உன்னை காப்பது ஈசன் என் கடமை. உன் பசங்களுக்கு சொல்லணும், கண்ணு நான் உன் அப்பா தான் கண்ணு, நான் உனக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும், ஆனா உன்னை நீ தான் டெவலப் பண்ணிக்க முடியும். பிகாஸ் there is no substitute for you. அப்பா நான் பாத்துக்கிறேன், அம்மா நான் பாத்துக்கிறேன் தைரியம் கொடுக்க முடியும், ஆனா நீ தான் உன்னை உயர்த்திக்க முடியும். அதுக்கு ஏன் துணை முக்கியம் இல்ல, இறைவன் துணை முக்கியம். நீ டெய்லியும் கும்புறதாலேயோ பட்ட போறதாலேயோ இந்த கொட்டை போறதாலேயோ இறைவன் உன்னை காப்பாற்ற மாட்டான். அது வெளி தோற்றம், அது உன்னை ஞாபகப்படுத்திக்கிற. ஆஹா, நான் கடவுள் என் கூட இருக்கான்னு உணர்றேன். எப்படின்னா இந்த டிராபிக்ல போறோமா, ஃபாலோ பண்ணுற புத்தியே இருக்காது, ஆனா அங்க போலீஸ்கார் ஒரு 4 பேர் பிடிச்சா நீங்க கரெக்ட் ஆயிடுவோம். அதுக்கு முன்னாடி இருந்ததும் மனிதர் தான், ஆனா அந்த யூனிஃபார்மை பார்த்தா அது மாதிரி இந்த யூனிஃபார்ம் உனக்கு ஒரு தாட் வரணும். அப்பா நான் பட்டை போட்டுனுங்க, அப்பனா அவர் ஞாபகம் எனக்கு வரணும். விவேகானந்தா சொன்னது ஒண்ணு சொல்லணும், எல்லாரும் சொல்லுவாங்க, ரைஸ் awake and stop not till you reach the goal. அப்துல் கலாம் ஐயா சொன்னது ஒண்ணு சொல்லுங்கன்னா ஓகே ட்ரீம், ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். அப்போ நீ இந்த பட்டையை போட்டனா சும்மா எடுத்து தடவிக்கினா ஒன்றும் வராது. இதெல்லாம் போடாமே நீ அவனை ஞாபகம் வச்சுக்கினா நீ நினைக்காத வாழ்க்கை உனக்கு வரும். ஏன்னா இது அந்த கதை தான். கோர்ட்டு போட்டதால நீ டாக்டர் ஆக முடியாது, டாக்டர் ஆனதால உனக்கு கோட்டு போட்டிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போன உடனே 100 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, டிஃபரன்ஸ் தெரியுமா? கிடையாது. அவர் வாட்ச்மேனா இருக்கலாம், இல்ல அந்த அம்மா நர்ஸா இருக்கலாம், இல்ல அவர் இன்னும் கூட இருக்க சப்போர்ட் சிஸ்டமா இருக்கலாம். நேரம் போய் வாங்க ஊசி போட்டேன் சார் நான் டாக்டர். அப்ப டாக்டர்னா இவரு தான் அந்த நம்பிக்கை வர்றதுக்கு. நீ கோட்டு போட்டதால டாக்டர் ஆயிட்டா, டாக்டர் ஆனதால கோட்டு போட்டியா? உண்மையிலே டாக்டர் ஆயிட்டா லுங்கி கட்டி கூட வைத்தியம் பார்க்கலாம். டக்குன்னு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிரச்சனை இருமாருமா, அவர் நீங்க சொல்வீங்களா டாக்டர் ப்ளீஸ் கம் இன் யுவர் மேக் த கோட் அண்ட் கம் வித் ஸ்டெத்தஸ்கோப்? கிடையாது. இதுதான் நீ தப்பா பண்ற. அப்ப இறைவன் ஒண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த இறைவன் இந்துக்கு ஒரு இறைவன், கிறிஸ்டினுக்கு ஒரு இறைவன், முஸ்லீமுக்கு ஒரு இறைவன் இல்ல. அப்படி இருந்தா அவன் பேர் இறைவனே இல்ல. ஏன்னா அவன் படைச்ச ரத்தத்திலே அப்படி கிடையாது. சார் எனக்கு பி பாசிட்டிவ் வேணும் சார், எனக்கு ஏ பாசிட்டிவ் வேணும் சார், எனக்கு இந்து ஏ பாசிட்டிவா வேணும் சார், எனக்கு முஸ்லீம் ஏ பாசிட்டிவா வேணும் சார், கிறிஸ்டின் ஏ பாசிட்டிவா வேணும் சார். நான் என்ன சொல்றேன், தயவுசெய்து உன் மதத்தை நம்பு. ஆனா ஒரே வாட்டி கண்ணை மூடி கொஞ்சமாவது நீ உன்கிட்ட நீயே பேசு. ரத்தத்துல டிஃபரன்ஸ் இருக்கா? இல்லையே. அப்ப மொத்தத்துல எப்பரா டிஃபரன்ஸ் இருக்கு? ஆனால நான் ஏன் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் புடிச்சுன்னு அழுவுறேன்? அதான் நம்ம மனசு. இறைவன் உன்னை ஞானத்தோட படைக்கல. நீ தெரிஞ்சுக்கினா முன்னேறுவ, தெரிஞ்சுக்கலாம் இப்படி அச்சின்ஸ் ஆக வேண்டியதுதான். Because without realization, it is not your mistake. You will live out of imitation, limitation and repetition. அக்பர்னு ஒருத்தர் பேர் வச்சாலும் அவர் முஸ்லீம் ஆட முடியாது. அவர் பிறந்த வீடு முஸ்லீம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அவருக்கு திடீர்னு பிடிக்கலாம், நாளைக்கு ரிலிஜனை மாத்தி, இல்ல ஏழுமலையின் பேரை மாத்திக்கலாம், இல்ல அன்பரசன் பேரை மாத்திக்கலாம், இல்ல ஆண்டனின் பேரை மாத்திக்கலாம். இல்ல சார் என் பையன் பிறக்கும் போதே சார் நான் அவனுக்கு பயங்கரமான பேர் வச்சேன் சார், பெருமாள்னு பேர் வச்சேன் சார், 10 வருஷம் சார் ஃபாரின் போயிட்டு வந்தான் சார், இல்ல இங்க போனான் சார், இன்னைக்கு அவருக்கு 37 வயசு, பீட்டர்னு பேரை மாத்திக்கலாம். முடியுமா? முடியாதா? அப்ப மதன்றது நீ மாத்திக்கக்கூடிய விஷயம், கரெக்டா அப்படின்னு நினைக்கிற. ஆனா மாத்திக்கக்கூடியது இறைவன் படைப்புல இல்லவே இல்லையே. உன்னால எதுக்கு மாத்திக்க முடியுமோ அப்பவே அது உண்மை இல்லைன்னு தானே அர்த்தம். உன் பிளட்டை மாத்திக்க முடியுமா? சார் பி பாசிட்டிவ் போர் அடிக்குது சார், நான் ஓ பாசிட்டிவா இருக்கலான்னு இருக்கேன் சார், எனக்கு ஏ பாசிட்டிவ் நல்லா இல்லை சார், டிஸ்ரெஸ்பெக்டா இருக்கு, நான் ஒரு பாசிட்டிவ் பர்சன் சார், வைபாவே இல்லை, அதனால நான் பி பாசிட்டிவ் பிளட்டை மாத்திக்கிறேன் சார். முடியாது. அதனால நீ எதெல்லாம் மாத்த முடியாதோ அதை சும்மா மாத்திட்டன்ற பேர்ல உன்னை ஏமாத்தின்னு சுத்தாத.
உன்னாலும் உன் அனுபவத்தை மாத்திக்க முடியும். அங்க கைவை. நீ இந்துவாரு, கிறிஸ்டினாரு, முஸ்லீமாரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நிம்மதியாரு, வசதியாரு, அதை பத்தி நீ தான் யோசிக்கணும். இப்ப அங்க வருவோம். இவனை நீ கும்பலனாலும் இப்ப அவன் கூட இருப்பான். ஏன்னா அப்பதான் அவனுக்கு கடவுள்ன்ற பெருமை. ஒரு வீட்டுல ஒரு புள்ள எக்ஸசைஸ் பண்ணுமா, இன்னொரு புள்ள டெய்லியும் சரக்கு அடிக்குது. எந்த பிள்ளைக்கு அம்மா 2 முட்டை எக்ஸ்ட்ரா வைப்பா? வாடா வாடா கண்ணா, வாடா கண்ணா, இன்னும் கோட்டரா, வா வா வா, 2 எக் புரிச்சு வச்சுக்கோ ராஜா குட்டி. 2 குழந்தையும் அந்த அம்மா வெறுக்க மாட்டா. ஆனா எந்த பிள்ளைக்கு வீட்டுல இருக்கிறது பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுற, 2 சப்பாத்தி, இல்லடா சிக்கன் ஒரு 1/4 கிலோ வச்சுக்கூட, இல்ல ஒரு 2 முட்டை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றா, அம்மா இல்ல வேணாமா, அண்ணனுக்கு கொடுமா, விடுமா. அண்ணனுக்கு அவன் எக்ஸ்ட்ரா போடல, அவங்க அம்மா அவளுக்கும் சாப்பாடு போடுவா. ஆனா இந்த 2 குழந்தை, இந்த குழந்தை எக்ஸசைஸ் பண்றா, கொஞ்சம் ஊட்டச்சத்து தானா கொடுப்பாலா மாட்டாளா? கொடுப்பாலா மாட்டாளா? அப்ப என்ன, அந்த அம்மா அங்க பாரபட்சம் பார்த்தாளா, இல்ல தேவையை பூர்த்தி செஞ்சாளா? சாதாரண ரத்தமும் சதையுமா இருக்க அந்த அம்மாவே தான் பெத்த 2 குழந்தைல ஒரு குழந்தை உறுப்பு நடக்கும் போது எக்ஸ்ட்ராவா முட்டை வைக்குதுன்னா, அழிவே இல்லாத இறைவன் நீ உறுப்புன்னு நினைச்சு பாரு, அவன் முட்டை இல்ல மொத்தமா வைப்பான். நான் எழுதி தரேன். ஆனா நீ என்ன பண்ற, உருப்பிடுவோன்ற நம்பிக்கையே வராம செயல் இறங்குற. டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி, கிவ் யுவர் பெஸ்ட் ஷாட். இந்த உலகத்துல உன்னால மட்டும்தான் இறைவனே உணர முடியும்னா, நீ வாழ முடியும்ன்ற ஒரு வாழ்க்கையை உன்னால நிச்சயமா வாழ முடியும். ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னு நீ ஆசைப்படலையே. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, கோயிலும் கட்ட விட மாட்டீங்க, ஆசிரமும் சொல்ல மாட்டீங்க. வரவங்க எல்லாம் கேட்கறாங்க, குருஜி சென்டருங்க, குருஜி சென்டருங்கன்னு. குருஜி சென்டர் 1000 ஓபன் பண்ணலாம். ஆனா இறைவனோட சென்டர் எங்க இருக்கு? அந்த சென்டர், இந்த சென்டர் தான்டா கண்ணு. இதுல நீ கரெக்டா இரு. இதை நீ மிஸ் பண்ணி எந்த சென்டருக்கு போனாலும் உனக்கு பிரயோஜனம் இல்ல. அப்படி உனக்கு பர்டிகுலரா நான் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பவர் இருக்குன்னு என்னால உன்னை ஏமாத்த முடியும். அதான் இந்த உலகம் ஏமாறதுக்கு ரெடியா இருக்கு. பெருசெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான். அப்பா தெரியும்ல, இது அப்படியே 300 அடிக்கு ஒரு சிலை, 300 அடிக்கு ஒரு அம்மை, 100 அடிக்கு ஒரு முருகர், 100 அடிக்கு ஒரு சிவன், அப்படியே 1000 அடிக்கு. இதெல்லாம் என்னது? இது பெருசா இருக்கிறதெல்லாம் வெறும் பிரம்மாண்டம், ஜஸ்ட் பிரம்மாண்டம். அது ஒரு சைஸ். ஆனா உள்ள இருக்க இறைவனை உணர்ந்தா அதுதான் பரமானந்தம். அங்க போ. அது ஒரு ரெஃபரன்ஸுக்கு. அப்ப இதை நான் ஏன் சொல்றேன், நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கலான்ற ஒரு அறிவு உனக்கு ஏன் வரணும்னா, நீ எங்க இருந்தாலும் எல்லா நேரத்திலும் இறைவன் உன் கூட இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கணும். நீ இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல பர்டிகுலர் டைம்ல இறைவன் பவர்ஃபுல்லா இருப்பான்னு நினைச்சாலே, இருக்கிற இடத்துல நீ அந்த இடத்துல இருக்கிற அளவுக்கு நிம்மதியா இருக்க மாட்டேன் நம்பிடுவேன். நீ கோயிலுக்கு போ, தப்பே கிடையாது, அப்பப்போ போகணும். என்னதான் வீட்டுல நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும், ஆனா ஜிம்முக்குன்னு போயிட்டு எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணணும். அப்படி பண்ற இல்லையா சமைக்க முடியாது. பாயிண்ட் புரியுதுங்களா? அந்த மாதிரி சூழ்நிலைக்காக ஒரு நிறைய கோயில் கட்டி வச்சாங்க. இது நீ எந்த மதமான எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீ கோயிலுக்கே போனா கூட நோக்கம் இல்லாம வாழும் போது நீ நல்லா வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. குருஜி நான் கோயிலுக்கு டெய்லியும் போறேன், கடவுளை நீ எதுவுமே செய்யல, சந்தோஷப்படு, எதுவுமே செய்யலேன்னு. டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணாம ஸ்கூலுக்கு வந்தா முட்டி போட வைப்பாங்க டீச்சரு. நீ ஒர்க்கும் பண்ணல, ஹோம் ஒர்க்கும் பண்ணல, ஜட்டி உருவி அமைச்சிருக்கணும் இறைவன், சும்மா அனுப்புறேன்னு சந்தோஷப்படு. எப்படிப்பட்ட மென்டல்லாம் தெரியுமா நான் பார்த்திருக்கேன். நான் குருஜி அமாவாசைக்கு நான் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டேன் குருஜி. ஏன்? அந்த கடவுளுக்காக. அப்ப அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் அந்த குழந்தை உன்னை பைத்தியம் மாதிரி பார்க்காது. உன்னை நான்வெஜ் சாப்பிடு இல்ல சாப்பிடாது. எங்க பரம்பரையில் அமாவாசைக்கு சாப்பிட மாட்டோம். அப்படியே பெரிய என்ன சொல்லு, உங்க பரம்பரையில் யாருக்கும் பேதி ஆகாதா? சொல்லு. நான் நான்வெஜ் சாப்பிட போது என்கரேஜ் பண்ணல. இது இன்னொரு விதமான மென்டல். நீ வெஜ் சாப்பிடுவியா நான்வெஜ் சாப்பிடுவியான்னு எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா எல்லாருமே இங்க படிச்சவங்க, அறிவு இருக்கு உங்களுக்கு. நீ ஆரோக்கியமா சாப்பிடணும், அதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? நீ நான்வெஜ் சாப்பிட்டாலும் உங்க பையன் வந்து வளர பையன், ஜிம்முக்கு எக்ஸசைஸ் பண்றான், டெய்லியுமே நீங்க அமாவாசை விரதம் இருந்தா கூட சரியா கண்ணா, நான் உனக்கு ஒரு 100 கிராம் சிக்கன் நான் ஸ்டீம் பண்ணி தரேன். அதுக்கு நான் உங்களுக்கு ஆயில் போட்ட ஃப்ரைடு சிக்கன்லாம் வாங்கி தர சொல்ல, பீட்சா வாங்கி தர சொல்ல, சிக்கன் பீட்சா. நான் முட்டை கொடுப்பேன், 2 முட்டைக்கு 4 முட்டையா தரேன். ஆனா அந்த யோக் நீ சாப்பிடக்கூடாது, ஏன்னா உனக்கு நல்லது இல்லை, புரோட்டீனா சாப்பிட்டு. இல்ல குருஜி நாங்க வெஜ்ஜா மாறிட்டோம் குருஜி, ஒன்லி அப்படியே இந்த காலிஃபிளவர் பக்கோடா, சீஸ் பீட்சா. இப்ப கடவுள் உன்னை காப்பாத்துவாரா? ஓப்பன் சேலஞ்ச். எவ்வளவு இடத்துல டாக்டர்ஸ் மெயில் அமைச்சு பாத்துருங்க, குருஜி நான் இங்க வந்துதான் குருஜி ஃபுல்லாவே நான் வெஜ்ஜா மாறிட்டேன், நான் இங்க யாருமே மாத்த வரல, ஏன்னா நான் முதல்ல ஏமாத்தவே வரல. எத்தனை பேருக்கு புரியுது?
அப்ப உணவால கடவுள் உனக்கு கருணை காட்ட மாட்டான். அப்படி காட்டுறதா இருந்தா புலிக்கும் மானுக்கும் காட்ட வேண்டியதானே, மீனுக்கும் பூனைக்கும் காட்ட வேண்டியதானே. நான் உங்களை நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்லல, சாப்பிடாதீங்க. நீங்க ஒரு ஆபீஸ் தான் ஒர்க் பண்ணீங்கன்னா பச்சை பயிறு சென்னா அதை சாப்பிட்டு ஓகே. உங்க பையன் ஸ்விமிங் பண்றான், இல்ல உங்க பொண்ணு வந்து ஸ்விமிங் பண்றான், இல்ல உங்க பொண்ணு வந்து ஒரு பெரிய அத்லட் ஆகணும்னு ஆசைப்படுறா, புரோட்டீன் கொடுக்காம இருந்தா என்ன உடம்பு நடா கண்ணு சொல்லு. அப்ப உன் கண்ட்ரோல்ல எது இல்லை. குருஜி எங்க வராரு? ஃபர்ஸ்ட் நம்மள ஒரு கேள்வி கேட்டார், உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம்? ஈஸின்னு. கடவுள் படைப்புல நான் சொல்ற எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லுங்க, அப்புறமா எந்த ஏரியா கஷ்டமா இருக்கோ அதை நான் இஷ்டப்பட்ட மாதிரி மாத்தி தரேன், ஓகேவா? ஆனா நீங்க சொல்லணும் எந்த ஏரியா கஷ்டம்னு. நான் கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாப்பிடுறதுல என்ன கஷ்டம்? நாளைக்கு என்ன சாப்பிட போறோன்னே தெரியல குருஜி, நாளைக்கு வேட்டைக்கு போனாதான் தெரியும், தோப்புல என்ன முளைச்சிருக்குன்னு தெரியல, அதை பயிர் செஞ்சு அதை காய வச்சு நைட்டு போனா ஜாலியா காலாட்டின்னு எத்தனை பேரால சாப்பிட முடியும்? இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பிட போறோம்னு முடிவு பண்ணி எத்தனை பேரால சாப்பிட முடியும்? சிலருக்கு பாவம் உடம்பு செல்லம் போய் முடிவே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், அந்த காஞ்ச வச்ச தண்ணி, இந்த வடித்த கஞ்சி, எப்படி அந்த நோய் வந்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இவரே டாக்டர் பார்த்திருக்கீங்களா? அப்படியே சார் இந்த ஜூஸ் சார், புதினா ஜூஸ் சார், ஏன் சொன்ன இதை நக்கணும், படுக்கும் போது அதை நக்கணும், ஒன்னும் இனிமே என்ன நக்கினாலும் ஒன்றும் ஆகாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்புறமா ஏதாவது ஒரு நோய் வந்தா போதும், கிட்னி ஃபெயிலியர் வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் கிட்னிக்கே தெரியாதெல்லாம் இவருக்கு தெரியும். 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டண்ட் வச்சோன்னா அவ்வளவுதான், எல்லா டயட்டும் சார், கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது சார், தண்ணியே நான் சுட வச்சு ஃபேட்டை இறக்கி தான் குடிக்கிறேன் தெரியுமான்றான். பார்த்துருக்கீங்களா? ஐயோ, சில லூஸ்லாம் தண்ணியை பிளெஸிங் பண்ணிருக்கு. குருஜி நான் சாதாரணமா குடிக்கிறது குருஜி, அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு அப்புறம் டெய்லி அந்த தண்ணிக்கு பவர் கொடுத்து தான் குடிக்கிறேன். என்னடா தண்ணிக்கு பவர் கொடுக்குறேன், பண்ணிக்கு பவர் கொடுக்குறேன்? டேய், தண்ணியே பிளெஸிங் தான்டா, பண்ணியே பிளெஸிங் தான். கடவுள் வாய வச்சதுலயே மூக்க வச்சு மலத்தை சாப்பிட வச்சானே, அவன் எல்லாம் என்ன இருக்கும்? நீங்க கெஞ்சினீங்களா, வாப்பா வாப்பா என் பின்னாடி வந்து அந்த பீசந்தில் திண்டு போயிட்டு பண்ணியை கூப்பிட்டீங்களா? தோட்டத்துல வச்ச பூவை தாண்டி பூவை மேயாம ஒதுங்கி போய் அந்த மலத்தை சாப்பிட்டு போதே, அது ஒரு பிளெஸிங் இல்லையா உனக்கு? சொல்லு. திண்டு திண்டு குப்பையில எவ்வளவு போட்டாலும் கவுச்சிருந்தா கவுச்சி நாத்தம் வரும்னு சொல்லிட்டு காக்கா அதை மட்டும் கொத்தின்னு போதே, அது பிளெஸிங் இல்லையா உங்களுக்கு? இந்த உலகமே உனக்காக பார்த்து பார்த்து இறைவன் படைச்சிருக்கான். அவன் படைச்சது வெறும் புறாவா இல்ல மாட புறாவா? யார் சொன்னா பறவைலாம் கூடு கட்டுன்னு? புறா கூடு கட்டுமா? சர்ச்சிலையும் கட்டலாம், ஆனா சர்ச்சிலையும் மாஸ்க்லயும் கோயில் இருக்கு. இந்த நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கணும், ஒரு 4 மனிதர் வர இடத்துல எல்லா பறவைக்கும் நான்வெஜ் சாப்பிட்ற குவாலிட்டி வச்ச இறைவன் அந்த புறா புழு கூட தின்னாது, எப்படி படைச்சிருக்கான் பார். புரியுதாப்பா நான் சொல்றது? இது நம்ம கத்து கொடுத்தோமா? இந்த பாரு, கோயிலுக்கு வர நீ பாட்டுக்கு போய் வெளியே இருக்க செத்தை எல்லாம் தூக்கி வந்துட போற, மிஞ்சி போனா எப்பயாவது பழத்துல இருக்க புழுவை சாப்பிடும், அதெல்லாம் சாப்பிட முடியும். ஆனா நான்வெஜ் தூக்கி வந்து வச்சு கொத்தின்னு இருக்குமா? தன் குட்டிக்கே புழுவை ஊட்டாது, அப்படியே அந்த கொழுப்பு அப்படியே பால் மாதிரி அப்படியே ஊட்டும் அதுக்கு. நான் பேசுறது கொஞ்சமாதிரி யாருக்காது புரியுதா? அது மரத்துல கட்டுச்சா இல்ல மனுஷருக்கு இடத்துல கட்டுச்சா? மத்த பறவையை நீங்க கூப்பிட்டு கட்டி போட்டு வளர்க்கணும். புறாவை திறந்து விடுங்களேன், கரெக்டா ஈவினிங் வீட்டுக்கு வந்துடும். சம்டைம் முடிஞ்சா இன்னொரு புறாவும் தூக்கின்னு வந்துடும். அது வளர்த்தவனுக்கு தான் தெரியும். இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? இப்படி படைச்சவனா இறைவன்? ஒன்னொன்னையும் பாரு கண்ணு. ஆனா உன்னை மட்டும் எப்படி படைச்சிருக்கான்? சாப்பாட்டுல கூட கஷ்டம் கிடையாது. ஒட்டகம் எங்க இருக்கு? ஜூரோ இருக்குன்னு சொன்னிக்கு ஒரு குழந்தை டக்குன்னு மாமா அங்கதான் பார்த்துருக்கோம். ஒட்டகம் எங்கம்மா இருக்கு? நம்ம தமிழ் வேதம் அது எவ்வளவு அழகா ஒன்னொன்னுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. நீர் ஒட்டா அகம் கொண்ட பாலைவனத்தின் பல்லாக்கு. அது பல்லாக்கு மாதிரி உட்காந்து போலாம் அதுல நீங்க. ஆனா நீர் ஒட்டா அகம் கொண்ட பாலைவனத்தின் பல்லாக்கு ஒட்டகம் என்று பெயர் செய்தான் ஞானிகள் என்று. அப்ப நம்ம ஞானிகள் டெசர்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்து வச்சிருக்கானா இல்லையா? சும்மா பேர் வைக்கல. அது பேர் ஒட்டம் கிடையாது, ஒட்ட அகம். என்ன ஒட்டாது? நீர் ஒட்டாது. இப்ப அவன் ரிசர்ச் பண்ணி எல்லா அனிமலை பத்தியும் ரிசர்ச்ல உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே கொண்டு வரான். ஆமா இல்ல குருஜி? இப்ப ரிசர்ச் ப்ரூவ் பண்ணுது. ஒட்டகம் 5 நிமிஷத்துல ஒரு 100 லிட்டர் தண்ணி. நான் சொல்றது ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது, நார்மல் எபிலிட்டியே. எத்தனை பேருக்கு ஒட்டகம் நினைச்சா ஒரு 5 நிமிஷத்துல 100 லிட்டர் குடிக்க முடியும் தெரியும்? Can I see the answer is? 1 மாசம் 2 மாசத்துக்கு தண்ணி குடிக்காம சுத்தலாம், அதுக்கு மேலேயும் சுத்தலாம். நான் சொல்றது மினிமம் எபிலிட்டி ஆஃப் கேமல். இந்த படைப்பை யார் படைச்சா? நீங்க உருவாக்குனீங்களா, கடவுள் படைச்சாரா? ஆனா 100 லிட்டர் 150 லிட்டர் ஒரு 10 நிமிஷத்துல குடிச்சா கூட அந்த தண்ணி உடம்புல ஒட்டாம ஓடுது. ஒரே டைம்ல போய் பிளாடர் ஃபில் ஆகி வெடிச்சு சாவல. அடுத்த 2 மாசத்துக்கு தண்ணி குடிக்காம சுத்துது. இதுல இன்னொரு சூட்சமும், அது குடிக்க ஆரம்பிக்கும் போதே அதுல போறவன் தெரிஞ்சுப்பான், அப்ப இன்னும் அவ்வளவு தூரத்துக்கு தண்ணி இருக்காதுன்னு. அப்ப அங்கதான் தண்ணி இருக்குன்னு இங்கே பார்த்து ஒட்டகம் குடிச்சுதே, அது அதிசயம் இல்லையா?
எதனா சும்மா உட்காந்து பாருங்க, இறைவன் படைச்ச எதனா பாரு. நீ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்புற, உள்ள இருக்க டிவைன் இன்டெலிஜென்ஸ் நம்ப மாட்ற. இன்னும் எவ்வளவு மிஷின் வந்தாலும் பூல் இருந்து தேன் எடுக்க ஒரு வண்டை செய்ய முடியுமா? கசக்கவனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவும், ஆனா தேன் எடுக்க இன்டெலிஜென்ஸ் டிவைன் கிட்ட மட்டும் இருக்கு, அது டிவைன் இன்டெலிஜென்ஸ் தான் உதவும். நீ அந்த இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணலாமே. உட்காந்து அப்சர்வ் பண்ணு. ஒரு மீனை பாரு, வாயை திறக்குது மூடுது, வாயை திறக்குது மூடுது, ஆனா அதுக்குள்ள தண்ணி போய் வயிறு வெடியில. எப்படா செஞ்சிருப்பான் இறைவன்? பிச்சுக்கோ, மண்டே பிச்சுக்கோ, அவன் மூலம் வேலை செய்வான். நீ என்ன பண்ற? ஏதாவது ஃபிகரை சைட் அடிச்சு அப்படியே அதுக்கு மீன் கண்ணு சார், ஏன் வாளோட தொங்குதா உள்ள? நீ மீனோட கண்ணையே பார்த்தது இல்ல, ஏதோ ஒரு பொண்ணு கண்ணை பார்த்துட்டு அது அப்படியே மீன் மாதிரியே கண்ணு சார், ஏன் ஓடினே இருக்குமா? வெளியே வந்து விழுந்துருமா? உனக்கு எதையாவது வர்ணிக்கணும். யார? சக மனிதனை. இறைவன் என்னைக்காவது பூஜித்திருக்கியா? அவனை பூஜிக்கணும். இறைவன் எப்படி பூஜிக்கிறது? அவன் கொடுத்த பொருளை நீ பத்திரமா பார்த்துக்கிட்டா அதுதான் அவனை பூஜிக்கிறதுக்கு சமம். அப்ப அவர் உனக்காக கொடுத்த பொருள் என்ன? உன்னுடைய உடம்பும் உன்னுடைய வாழ்க்கையும்.